அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஸ்லாஸ் தேர்விற்கான மாதிரி வினாத்தாள் எக்ஸாம் டிஎன் ஸ்கூல்ஸ் வலைதளத்திலிருந்து மிக எளிமையாக எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எக்ஸாம் ஸ்பேஸ் டிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கு exam.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிவிடும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எம்எஸ்க்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா அப்படிங்கிற இடத்துல அங்கே என்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தவறில்லாமல் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் மெனுவிலேயே டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் கிளாஸ் 3/மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 தமிழ் மீடியம், உங்களது பள்ளி என்ன மீடியமோ அதற்கான கொஸ்டின் பேப்பர் இங்கே விசிபிள் ஆகும். எங்களது பள்ளி தமிழ் மீடியம் அப்படிங்கிற காரணத்தினால தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் விசிபிள் ஆகுது. அதை டவுன்லோட் பண்ணுவதற்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும். அதே போல் 5ஆம் வகுப்பிற்கான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுவதற்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு கிளாஸ் 5/மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 அப்படின்னு இருக்கக்கூடிய ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும். அதே போல் நடுநிலை பள்ளியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் 8ஆம் வகுப்பிற்கான கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுவதற்கு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஆரஞ்சு கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும். இது போல் 3 வகுப்பிற்கான கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணதை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுவதற்கு திரும்பவும் டாப்புக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிட்டு ரைட் சைட்லேயே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண அந்த 3 கொஸ்டின் பேப்பரும் வந்திருக்கும். அது மேலே வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் டாப்லேயே ஷேர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணினதும் உங்களுக்கு வாட்ஸ்அப் காண்பிக்கும். வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் கான்டாக்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இது போல் உங்களுக்கு சென்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு நீங்கள் எப்பொழுதும் போல இதனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.